மார்னிங் எவ்ரிவான். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் வந்து ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு ஒரு போயம் பார்க்க போகிறோம். என்னென்னா எ ட்ராஜிக் ஸ்டோரி அப்படிங்கிற போயம் தான். இதில் என்ன தான் இதோட ஹெட்டிங் வந்து ட்ராஜிக் ஸ்டோரின்னு இருந்தால் கூட, பட் இது வந்து ஒரு காமிக்கான ஒரு போயம் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதோட லைன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். There lived a sage in days of war, and he a handsome pigtail wore, but wondered much and sorrowed more because it hung behind him அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மீனிங் என்ன, இந்த 4 லைனோட மீனிங்கை மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்னென்னா, சேஜ் அப்படின்னா ஒரு வைஸ் மேன் அப்படின்வாங்க. அவர் வந்து ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு பின்னாடி வந்து முடி வந்து ஒரு பிக்டெயில் அப்படின்னா வந்து முடி நல்லா டை பண்ணியிருக்கும். அந்த பிக்டெயில் வந்து அவருக்கு பின்னாடி தொங்குது. அதுதான் அவருடைய ஒரு பெரிய கவலையாக இருந்தது. நெக்ஸ்ட் லைன் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 4 லைன்ஸ் பார்க்கலாம். He mused upon this curious case and swore he would change the pigtail's place and have it hanging at his face, not dangling there behind him. இவருக்கு வந்து என்ன ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, அது மியூஸ் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு யோசிச்சாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்டெயில் ஏன் பின்னாடியே இருக்குது, இது ஏன் ஃபேஸ்லேருந்து முன்னாடி தொங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட் 4 லைன்ஸ் பார்க்கலாம். Says he, the mystery I have found, I will turn me round. He turned him round, but still it hung behind him அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சிட்டேன், நான் வந்து திரும்பும்போது அது முன்னாடி வந்துடும், நான் திரும்பி பார்க்குறேன், அப்போ வந்து அந்த ஹேர் வந்து ஃபேஸ்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஐடியா கொண்டு வராரு. Then he round and out and in all day that puzzled sage did spin. In vain it mattered not a spin, the pigtail hung behind him அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ அவரை வந்து சுற்றி வரும்போது என்னதான் இவர் சுற்றி வந்தால் கூட, ஒரு நாள் ஃபுல்லாக அவர் வந்து கஷ்டப்பட்டு சுற்றினா கூட அந்த பிக்டெயில் பார்த்திங்கன்னா அவர் பின்னாடி தான் இருந்தது, அவர் அது முன்னாடி வரவே இல்லை. அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட் அண்ட் அப் அண்ட் டவுன் அண்ட் இன் அண்ட் அவுட் he turned but still the pigtail stout hung steadily behind him. என்னதான் வந்து அவர் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் அப் அண்ட் டவுன் எல்லா சைடும் திரும்பி பார்த்துட்டாரு, ஆனாலும் அந்த பிக்டெயில் எங்கே இருந்துச்சு, பின்னாடி தான் இருந்தது, இவருக்கு பின்னாடி தான் இருந்தது. அண்ட் தோ ஹிஸ் எஃபர்ட்ஸ் நெவர் சேக், ஆனால் அவர் வந்து அவருடைய முயற்சியை வந்து நிறுத்தவே இல்லை. அண்ட் தோ ஹி ட்விஸ்ட் அண்ட் ட்வெல் அண்ட் டேக் அலாஸ் ஃபைனலி த ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக் அப்படின்வாங்க. அதாவது என்னதான் இவர் திரும்பினா கூட, இவர் வந்து அவருடைய முயற்சியை விடாமல் திரும்பிக்கிட்டே இருந்தால் கூட, அந்த பிக்டெயில் பார்த்தீங்கன்னா அதோட பிஹைண்டுக்கு மட்டும்தான் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக, அது பின்னாடியே இருந்துச்சு, அது முன்னாடி வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த போயமோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் மேக்பீஸ் தக்கரே. இப்போ இவரை பற்றி ஃபஸ்ட்டு என்னன்னு நெக்ஸ்ட் இதோட கிளாசரிஸ் பார்க்குறோம். கிளாசரின்னு பார்த்தீங்கன்னா, சேஜ்னா யார், வைஸ் மேன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோர் அப்படின்னா என்னென்னா லாங் டைம் அகோ, முந்தி ஒரு காலத்தில் அப்படின்னு அர்த்தம் யோர்னா. பிக்டெயில் அப்படின்னா எ பிளைட்டட் லாக் ஆஃப் ஹேர் ஓன் சிங்லி அட் த பேக், அதாவது நம்ம முடியெல்லாம் பின்னி போட்டிருக்கோம்ல லென்த்தாக, அதுதான் வந்து பிக்டெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா தாட் ஓவர், திரும்ப யோசிக்கிறது. ஓகே, க்யூரியஸ் அப்படின்னா ஈகர் டு லேர்ன் மோர் அப்படின்வாங்க. ரொம்ப க்யூரியஸாக ஈகராக இருக்கிறது தான் க்யூரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூஸ்ட்னா தாட் ஓவர். மிஸ்ட்ரி அப்படின்னா பசில்டு, அதாவது இது என்னப்பா புது விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறது மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டவுட் அப்படின்னா திக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்டவுட்னா திக்கு, மிஸ்ட்ரினா பசில், க்யூரியஸ்னா ஈகர் டு நோ, மியூஸ்ட் அப்படின்னா தாட் ஓவர் யோசிக்கிறது, பிக்டெயில் அப்படின்னா பிளைட்டட் லாக் ஆஃப் ஹேர், யோர்னா லாங் ஆகோ, சேஜ்னா வைஸ் மேன். நெக்ஸ்ட் நம்ம இதோட ஆத்தர் பற்றி பார்க்குறோம். வில்லியம் மேக்பீஸ் தக்கரே வாஸ் ஒன் ஆஃப் தி கிரேட் நாவலிஸ்ட் ஆஃப் தி இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ். இவர் வந்து விக்டோரியன் ஏஜ் பீரியடில் இருந்தார். மேக்பீஸ் தக்கரே எந்த ஏஜ் பீரியடில் உள்ளவர்னு கேட்டாங்கன்னா இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ் பீரியட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்புறம் அவருடைய முக்கியமான ஒர்க் வந்து என்ன அப்படின்னா வேனிட்டி ஃபேர். இது இப்படி கூட கேட்கலாம், வேனிட்டி ஃபேர் யாருடைய ஃபைனஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வில்லியம் மேக்பீஸ் தக்கரையுடைய ஃபைனஸ்ட் ஒர்க் தான் இந்த வேனிட்டி ஃபேர். நெக்ஸ்ட்டு Thackeray wrote in a colorful, lively style with a simple vocabulary, clear, structured sentences. These qualities, combined with this honest view of life, give him an important place in the history of realistic literature அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது, இவர் இந்த ட்ராஜிக் ஸ்டோரியோட ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லியம் மேக்பீஸ் தக்கரே. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ட்ராஜிக்காக இருக்கும்போது நமக்கு என்ன செய்யணும், ட்ராஜிக்னா சேடாக இருக்கும்போது பீஸ் தேவை, அப்போ மேக் பீஸ். ஓகே, இவர் வந்து விக்டோரியன் ஏஜில் ரிலேட்டடானவர். இவர் எழுதின ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் வந்து என்ன அப்படின்னா வேனிட்டி ஃபேர்.
நெக்ஸ்ட்டு வாட் மேட் த சேஜ் அப்செட், ஏன் சேஜ் வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தார், ஏன்னா அவருடைய பிக்டெயில் வந்து பின்னாடி இருக்குது, அவரோட ஃபேஸில் இல்லை. ஓகே, ஒய் டிட் த ஸ்டேஜ் ஸ்பின் ஆல் டே, ஏன் அவர் சுற்றிக்கிட்டே இருந்தார், டு பிரிங் த பிக்டெயில் ஃப்ரண்ட். ஓகே, வாட் சொல்யூஷன் டிட் ஹி அரைவ் ஃபார் த மிஸ்ட்ரி தட் ஹி ஃபவுண்ட், அவர் என்ன மிஸ்ட்ரி கண்டுபிடிச்சாரு, பின்னாடி பிக்டெயில் தொங்கிட்டு இருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சாரு, இவர் சுற்றிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார் இல்லையா. நெக்ஸ்ட்டு was he finally successful in changing his pigtail position support with the line from the poem, அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனாரா அப்படின்னு கேட்குறாங்க. பிக்டெயில முன்னாடி கொண்டு வர முடிஞ்சா, நோ. அதுக்கு என்ன லைன் வந்து சப்போர்ட் பண்ணுன்னா, அல்லாஹ் ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக், என்னதான் அவர் திரும்பினாலும் அது என்ன செஞ்சிச்சு, அதுக்கோட பேக் தான் ஃபெய்த்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிட் சம்திங் ட்ரெட்ஃபுல் ஹேப்பன், ஹவு வுட் யூ டிஸ்கிரைப் த ஈவெண்ட்ஸ் இந்த போயம், காமெடி ஆர் ட்ராஜடி, இதில் வந்து ஏதாச்சும் சேடாக ஏதாவது நடந்துச்சான்னொன்னே கண்டிப்பாக கிடையாது, சேடாலாம் எதுவே நடக்கலை, அவருக்கு அந்த பிக்டே பின்னாடி இருக்குது, அவ்வளோதான். இது வந்து காமெடியாக இல்லைனா வந்து இதான்னு கேட்டால் இது வந்து காமெடி தான் இல்லையா, ட்ராஜிக் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ரைம் ஸ்கீம் பாருங்கள். ரைம் ஸ்கீம் என்ன, ஓர் ஓர் மோர் ஹிம், அப்போ ஏ ஏ ஏ பி. நெக்ஸ்ட் பாருங்கள், கேஸ் பிளேஸ் ஃபேஸ் ஹிம், ஏ ஏ ஏ பி. இதுதான் இந்த ஃபுல்லாகவே இருந்திருக்கும் ரைம் ஸ்கீம். இதோட ரைமிங் வேர்ட்ஸ் இப்போ இந்த 4 வேர்டில் மட்டும் ரைமிங் வேர்டு என்னன்னு கண்டுபிடிங்க. என்ன வரலாம், ஓர் ஓர் மோர், இதெல்லாம் ரைமிங் வேர்ட்ஸ் சரியா. அதே மாதிரி இந்த செகண்ட் ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா கேஸ் பிளேஸ் ஃபேஸ், இந்த 3மே வந்து என்னது ரைமிங் வேர்டு. இப்படி இந்த எல்லா ஸ்டான்ஸாக்குமே போட்டு பார்த்துருங்க. ஐரணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஐரணி இஸ் a figure of speech in which words are used in such a way that their intended meaning is different from the actual meaning. It may also be a situation that ends up in a quite a different way than what is generally anticipated. In simple words, it's a difference between appearance and reality அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் ஐரணிங்கிற figure of speech வந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஐரணின்னு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கண்டிப்பாக வந்திருக்கு. ஏன்னா இதோட டாபிக் வந்து ட்ராஜிக் ஸ்டோரி, பட் இதில் நடக்கிறது ஒரு காமெடி இல்லையா. ஸோ அப்போ ஐரணி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த போயமில் வந்திருக்கு. ஹீ மியூஸ்ட் அப்பான் திஸ் கியூரியஸ் கேஸ், வாட் இஸ் தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் திஸ் லைன், இந்த லைனில் இந்த ஹி மியூஸ்ட் அப்பான், இதில் வந்து ஹைப்பர் போல் அப்படின்னு